வணக்கம். DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, Kingdom Contest discussion, World Leaders discussion, Data Class discussion, Status discussion, Question Answers discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமை கேட்டுக்குங்க. USA டிஸ்கஷன். USA பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திர தேவி சிலை எடுத்துகிட்டு நான் என்னுடைய சிலையை அங்கே நிறுவலான்னு இருக்கேன். ஓகே, அந்த சுதந்திர தேவி சிலையானது பிரான்ஸில் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நானும் நிறையா விதத்தில் யூஎஸ்ஏக்கு தோத எல்லாமே அமைச்சாலுமே ஏதோ ஒரு வகையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நிலையில் தோதாகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சுதந்திர தேவி சிலையானது ஒரு நிலையிலான ஒரு சிலை தான். ஓகே, அதனால தான் 0 டைமென்ஷனாகவே யூஎஸ்ஏ இருக்குது. ஓகே, அதனால் இந்த சிலையை அகற்றிட்டோம் அப்படின்னா யூஎஸ்ஏக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஓகே, சொல்லப்போனால் ஒரு சுதந்திரம். ஓகே, அப்படின்றது தான் சரி. அடுத்து மேக்ஸிமம் எல்லா விஷயமே நான் அனுபவ ரீதியாக நல்லா உணர்ந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே நான் அமைச்சிக்குவேன். ஏன் அப்படின்னா, எல்லா வகையிலையும் நானே தோது பார்க்கறதுனால எனக்கு ரிசர்ச் டெஸ்ட்டு தேவைப்படுது. ஓகே, அதனால் நான் யூஎஸ்ஏக்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்குங்க. அந்த சுதந்திர தேவி சிலையை பற்றி நீங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்யுங்க. அந்த சிலையை எடுக்கிறது தான் யூஎஸ்ஏக்கு நல்லது. ஓகே, சரி. அடுத்து யூஎஸ்ஏக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் வர்த்தக ரீதியான பொருளாதார ஒப்பந்தம் அமைக்கப்படும். ஓகே, இதனால் பிரான்ஸுக்கு பொருளாதாரம் உயரும். இப்போ எப்படி இந்தியாவுக்கிட்டேருந்து யூகே எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி அமெரிக்காக்கிட்டேருந்து ஃப்ரான்ஸ் நாடு எதையோ எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு தேவையான கேஷ் கிடைக்கும். ஓகே, மற்றபடி யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த மிலிட்ரி ஆர்டர்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். அடுத்து சில மூவிஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, இந்த தேவ் டிஜிட்டல் காயின்ஸு, அதுக்கப்புறம் சூப்பர்மேன் மூவி இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் மூவி புக் பண்ணணும். ஓகே, நானாக தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, அவசரப்படாதீங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா தோதா அமைச்சிட்ருக்கேன். நானே கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், யூகே கேட் மில்டன், அதுக்கப்புறம் சோனியா காந்தி, உங்கள் இருவருக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் ஜாப். ஓகே, மந்த்தானா உங்களுக்கு ஒரு சேல்ரி கொடுத்துட்றேன். ஓகே, தற்சமயம் 5 lakhs உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகமாக இருந்தது அப்படின்னா, நான் அமெரிக்கா டாலராக நான் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன். அதாவது மந்த்து, ஆனால் உங்களுக்கு 1 million அமெரிக்கா டாலர் கேஷ் தரேன். நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனக்கு சொல்லித்தரணும். நான் உங்களை கூப்பிடுவேன் தினந்தோறும் 1 hour ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு அது சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு வேவ் லென்த்து, ஒரு ஃப்ரீக்குவன்சிக்காக தான். ஓகே, மற்றபடி நானே படிச்சுக்குவேன். ஓகே, சரி. நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், ஆக்டர் விஜய் டிஸ்கஷன். சரி, ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவாக பொறுமை கேட்டுக்குங்க. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, லேர்னிங் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அதாவது உங்களுக்கு புரிகிற விதமாகவே நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு மைய நிலைப்பாடாக. அதனால் ஒரு டைரக்டாக நான் சொல்கிறது தெளிவான பொறுமை கேட்டுக்குங்க. சென்னை அப்படின்றது ஒரு வளையம் மாதிரி. ஓகே, அங்கேருந்து மற்ற மாவட்டங்களோட தொடர்பு அப்படின்றது வேறு ஒரு தளத்தில் தான் இருக்கும். ஓகே, தினந்தோறும் சட்டசபை, அரசியல் நிர்வாகம் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையிலே இன்க்ளூடிங்காக இருக்கும். அங்கேயே தான் சொல்லிட்டுருக்கும். அப்படின்ற மாதிரி தான் அலுவலகம் அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஓகே, சட்டசபையா, அதுக்கப்புறம் அலுவலகமாக, அப்புறம் வீடா, அவ்வளோதான். அன்றைக்கி பொழுதே முடிஞ்சு போயிடும். இப்படியே பார்த்திங்கன்னா 5 வருஷமும் முடிஞ்சு போயிடும். எலெக்ஷனுக்கு அப்போ மட்டும்தான், ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் அப்போ மட்டும்தான், ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா மட்டும்தான் மற்ற மாவட்டங்களுக்கு பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி தான் டிசைனிங்கே இருக்குது. சொல்லப்போனால் சென்னையே வந்து உங்களுக்கு ஒரு தோதான இடமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே தான் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அங்கே தான் ஊருப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு வறுமையான ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக அந்த அரசியல் நபர்களாகட்டும், அலுவலகமாகட்டும்,
இவங்கெல்லாம் யாரை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா மக்களை சார்ந்திருக்காங்க. மக்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸு அதுக்கப்புறம்லாம் அதுக்கும் கீழே ஒரு லோ கிளாஸ். ஹை கிளாஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அப்ரா கண்ட்ரிஸு, அவங்க இந்த நியூஸ் சேனலு அவங்களாம் இதில் எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு ட்ராக் காலேஜு ஸ்கூலு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி அவங்களோட ட்ராக்காக இருக்கும். மேக்ஸிமம் யாரோட பாதை அப்படின்னா மக்களோட பாதை. மக்கள் அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸு அதுக்கப்புறம் லோ கிளாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ். ஓகே, அப்படின்றப்போ அவங்கக்கிட்டேருந்து தான் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். கேஷு, லைக்ஸு, டைமு, அங்கீகாரம், கொண்டாட்டம், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஓகே, அதனால் தினந்தோறும் அலுவலக பணி எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலாவது தமிழ் தாய் வாழ்த்து. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, அந்த எல்லா மாவட்டங்களுமே தினந்தோறும் பேராவது படிக்கணும். அப்போ தான் ஞாபகத்துக்கு இருக்கும். அந்த எல்லா மாவட்டங்களையுமே கவர் பண்ணணும். ஓகே, அப்போ தான் தோதாகும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ஒரு ஆழ்கடலில் நீங்கள் பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா முகவும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த ஆழ்கடலில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால தான் நிறைய நீர்மூழ்கி கப்பல் கூட அங்கே பயணிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அடர்த்தியாக இருக்கும் ஆழ்கடலில். ஆனால் அந்த ஆழ்கடல்லையும் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வாழுதுங்க, நிறைய உயிரினம் வாழுது. அந்த உயிரினத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தரைப்பகுதியில் ரிசர்ச் செஞ்சோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஆனால் எப்படி ஆழ்கடலில் அப்படி வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு வியப்பாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் கழகம் சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும், அரசாங்க அலுவலர்களாகட்டும், இன்னும் ஒரு சில பேர் நபர்லாம் இருப்பாங்க. இவங்களோட ஆலோசனை எல்லாமே நல்லது தான். ஆனால் நீங்கள் அங்கேயே சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ என்னோடய நிலையில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து யார் பேச்சு கேட்கணும், நான் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும், நான் யாருக்கு வந்து பணிவாக இருக்கணும், யாருக்கு பண்பாக இருக்கணும், மொத்தத்தில் நான் யார்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சார் பார்த்தீங்களா, பைபிளில் சொன்ன மாதிரி பிதா, முஸ்லீமில் சொல்கிற மாதிரி அல்லாஹ், இந்துவில் சொல்கிற மாதிரி சிவம், இந்த மாதிரி நபர்களை தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் உங்களோட நிலையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், நான் என்ன சொல்கிறேன் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து இதில் இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட 1,00,000 ட்ரில்லியன் கேஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோடியெல்லாம் இல்லை, ட்ரில்லியன். ஓகே, 1,00,000 ட்ரில்லியன் கேஷ் இருக்குது. அதுலேருந்து ₹1 எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்மளுடைய விஷயமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நானே நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த உலகத்தை நிர்வகிச்சிட்ருக்கக்கூடிய பிதா அவர்கிட்ட இன்னும் நிறையா விஷயம் இருக்கும். ஓகே, அதனால் நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம், அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை மிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சா அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, அது லேப் டெஸ்ட்டு, அது நிறையா சயின்ஸ் ரீதியான விஷயமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நேரில் பேசணும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரமாக தான் ஆகும். ஓகே, அதனால் தற்சமயம் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, அதனால் படிநிலையானது நிறையவே இருக்குது. அதாவது 1,00,000 ட்ரில்லியனுக்கு ஒரு படிநிலை அப்படின்ற மாதிரி தான். நம்ம எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலுமே அந்த ஒரு அந்த ஒரு படிநிலையிலேயே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான படிநிலை இருக்குது. அதுவே நிறைவானது, அதுவே போதுமானது, அதுவே மிக உயர்ந்தது, அதுவே மேன்மையானது, அதுவே பண்பானது. ஓகே, அதனால் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, அடுத்து காட் முருகன் மாதிரி நான் இந்த நிறையா பேரை ட்ரெயின் பண்ணலான் இருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி திலகவதி மாதிரி ஃபெயிலியர் ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் 1,00,000 ட்ரில்லியனுக்கு ₹1 அப்படின்ற கான்செப்ட் மாதிரி தான். அதனால் எரர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் கிடையாது. அடுத்து இனிமேலாவது ஒரு பதமாக ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பயனுள்ள வகையில் 7th டைமென்ஷன் அப்படின்றது தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நான் என்னுடைய பதத்துக்கு திரும்பணும், அல்லது இப்போ உள்ள சூழ்நிலையை என்னுடைய பதத்துக்கு நான் மாற்றணும். ஓகே, அதனால் ஓரளவு எல்லாமே நான் தோதாக அமைச்சிக்கலான் இருக்கேன். ஓகே, சரி,
உளவியல் ரீதியாக நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்து செயல் ரீதியான என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையுமே நீங்கள் கவர் செய்யணும். ஓகே, அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். அடுத்து பொதுமக்கள் அப்படின்றவங்க நான் சொல்லியிருக்கேன், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ். அதுக்கு என்ன காரணங்க தலைவர் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா போர், அதுக்கப்புறம் நிறையா நிர்வாகவியல், அதுக்கப்புறம் தேர்தல் முறை, இப்போ தான் எல்லாம் ஓரளவு மீண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதனால் படிப்படியாக தான் எல்லோரும் ஓரளவு ஒரு வல்லரசு நாடாக மாறும். ஓகே, அதனால் பொதுமக்களே சார்ந்திருக்கிறப்போ பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹை கிளாஸில் இருக்கிறவங்ககிட்டலாம் தோது பார்க்கணும். ஓகே, நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஓரளவு நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு டாப் லெவல் கேட்டகரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூட நீங்கள் பேசணும், பழகணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அடுத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் அவர் நிர்வாகவியல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களாம் ஊருப்பட்ட காசு வச்சுருக்காங்க, எல்லாம் ட்ரில்லியன் கணக்கில் காசு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க காசு செலவு பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். நீங்களும் காசு செலவு பண்ணணும். இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? இஎம்ஐக்கு 6000 காசு கட்டணும், எங்கே போவேன்? ஆஃபீஸ் அமைக்கணும், காசுக்கு எங்கே போவேன்? எவ்வளோ வகையில் எனக்குமே தேவை இருக்குது. இந்த சமூக ஆர்வலராக தோது பார்க்குறன்றது கொஞ்சம் சிரமந்தான். ஓகே, அதனால் எனக்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போது ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாட்டிலுமே சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஷேர் இருக்குங்க, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இங்கே சேலம் மாவட்டத்தில் கலெக்டர் ரோகிணின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு அக்கௌண்ட்டே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஆல்ரெடி நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் ஸ்டேட் பேங்க்கில், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டெலாம் ரெடி பண்ணுற அளவுக்கு தோது செஞ்சு கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஷ் கிடைக்கல, ரியலாகிட்டே கேஷ் கிடைக்கல. அப்புறம் இப்போ கேரளா கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் எடுத்துக்கங்க, ஏடிஎம் காசு எடுத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு அவங்களே நிறையா டைம் சொல்கிறாங்க. அதனால் எனக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கேஷ் இருக்குது, அதை எனக்கு வழங்கணும் அப்படின்றது தான் அகநிலையிலையும் சரி புறநிலையிலையும் சரி ஒரு நியதி. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக நான் அந்த காசை வந்துட்டு அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை இந்த ரஷ்யா, இந்த சைனா, அதுக்கப்புறம் இந்த அதிகப்படியாக இந்த யூஎஸ்ஏ, இந்த மாதிரி ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, இந்த மாதிரி நாட்டிலேருந்து எனக்கு பர்சன்டேஜ் கேஷ் கிடச்சிச்சின்னா எனக்கு போதும், அப்படி தான் நினைப்பேன். ஓகே, ஏன் அப்படின்னா அப்போ தான் காசு கொஞ்சம் எனக்கு தோதாகிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஓகே, அடுத்து எனக்கு நிச்சயமாக காசு தேவை. கவர்மெண்ட் தரப்புலேருந்து எனக்கு கேஷ் கிடைச்சா தான் எனக்கு தோதாகும். இங்கே அதுக்காக என்ன தகவல் அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே.